கோயில் சொத்து காமாட்சியம்மன் கோயில் தெருவில் ஒரு சொத்து இருந்தது. அந்த சொத்துல கோயில் சொத்துல வாடகை இருக்கிறவங்க வாடகை கொடுப்பாங்க. அந்த கோயிலுக்கு அந்த சொத்துடைய வருவாய் போய் சேரும். இப்படி இருக்கக்குள்ள ஒரு ஏற்கனவே ட்ரஸ்டியாக இருந்த ஒரு குடும்பத்தினர் ஒருத்தர வாடகை விடுறாங்க கோயில் சொத்துன்ற இதில். அப்போ அந்த கோயில் சொத்துல வாடகை இருக்கிறவர் வாடகையை வந்து இவங்க தனிப்பட்ட ஆளுகிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாரு, இது கோயில் சொத்தாச்சே, கோயிலுக்கு தானே நான் வாடகை கட்டணும், நீங்கள் வந்து வாங்கி போறீங்களா, இது உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன், நான் கோயில் ரெசிப்ட் போட்டு சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இது வரக்குள்ள அவர் என்ன சொல்றாரு, இது எங்க சொத்துன்றாரு. திடீர்னு சொன்ன உடனே இவர் என்ன சரி, நீங்க கோயில் சொத்துன்றதுக்கு என்கிட்ட ஆவணம்லாம் இருக்குது, நீங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது, கோயிலுக்கு தான் நான் கொடுக்கணுன்ற இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு தகராறு வரக்குள்ள அந்த அந்த கோயில் ஏற்கனவே ட்ரஸ்டியாக இருக்கிற ஒரு குடும்பம் அவங்க என்ன செய்யணும், கோர்ட்டுக்கு போய் ஒரு காலி பண்ண சொல்றாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கோயில் நிர்வாகம் ட்ரஸ்டியாக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து கோயில் ஆனத்தில் என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை தெரியப்பட்டு அபகரிப்பாளருக்கு துணை போறாங்க அதிகாரிகளும் அந்த கோயில் இருக்கிற ட்ரஸ்டியும். இப்படி ஒரு கட்டத்தில் இருக்க சட்ட போராட்டம் நடக்குது. சட்ட போராட்டம் நடத்தக்குள்ள அதுக்குடைய எல்லாருடைய ஆவணத்திலையும் கோயிலுக்கான எல்லா ஆவணமும் சரியா இருக்குது. கோயிலுக்கான பட்டா இருக்குது, கோயிலுக்கான பட்டா இருக்குது, அப்புறம் அந்த கோயிலுக்கு சொத்துன்றதுக்கு லீகல் ஒப்பீனியன், அரசாங்க வக்கீலுடைய லீகல் ஒப்பீனியன் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் கோயில் நிர்வாகத்தில் தெரியப்பட்டின பிறகு அந்த ஹெச்ஆர்ஐ பழைய ஹெச்ஆர்ஐ அருணாச்சலன்றவர் இது வந்து கோயில் சொத்து தான், இதை வந்து கோயில் நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து கோயிலுக்கு அப்படியே மீட்டுன்னு சொல்லிட்டு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2012 ஒரு ஆர்டர் போடுறாரு. 2012 அப்போ அப்பயும் அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மெத்தனமாக இருக்கிறாங்க. அப்பெல்லாம் இன்னும் அரசியல்வாதிக கோயிலில் கமிட்டி போகிறது தானே, அதெல்லாம் அரசியல்வாதிகள் துணையோட இது அதிகாரிகளுடைய உத்தரவை காத்துல பாருங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, அந்த அபகரிப்பாளர் செட்டில்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு பட்டாவை எங்கள் பேரில் மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பட்டாவை மாற்றி கொடுன்னு சொல்ல போல அந்த செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் எல்லா ஆவணத்தையும் சரி பார்த்துட்டு இது முழுக்க முழுக்க அபகரிக்க செயலாக இருக்குது, இதை வந்து பட்டா மாற்றத்துக்கு முயற்சிக்கிறதுக்கு தவறு, இதை வந்து அரசுக்கு தெரியப்படுத்தி அவர் ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அரசுக்கும் ஹெச்ஆர்ஐ கமிஷனுக்கும் கடிதம் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு எல்லாருக்கும் அனுப்புறாரு. அனுப்பிச்சு அதில் என்ன சொல்றாரு, whether it is a clear attempt by the applicant to grab the temple property by false statement of right and needs to be அப்படின்னு கொடுக்குறாரு. அப்பயே வந்து என்ன சொல்றாங்க, 2017 கொடுக்குறாரு. அதுக்கு பணம் இந்த கோயில் நிர்வாகம் நான் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல.